வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம்னா என்ன? பௌர்ணமி திதியும் உத்திராடம் நட்சத்திரமும் ஒரு சேர சேர்ந்து வர்றதுதான் பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரம் மிக விசேஷமான நாளுங்க. அப்படி என்னன்னு தானே கேக்குறீங்க. நம்ம பார்வதி அம்மையாருக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திரத்துலதான். நம்மளுடைய தேவயானை அம்மையாருக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திரத்துலதான். ராமன் சீதைக்கும் திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திரத்துலதான். அது மட்டும் இல்ல, ஆண்டார்க்கு திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திரம். அவ்வளவு விசேஷமான நாட்கள்ல நம்ம வீட்டுல யாருக்காவது திருமணம் நீண்ட நாட்கள் தடைப்பட்டுட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறது இருந்தா, இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து கோவில்கள்ல நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்தை உற்சவத்தை பார்த்துட்டு உங்க விரதத்தை முடிச்சுட்டு அங்க தானமா திருக்கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு ஒரு மஞ்சள் கயிறு இந்த மாதிரி நம்ம தானமா கொடுக்கறதாகட்டும் சரி, ஒரு அன்னதானம் பண்றதாகட்டும் சரி, இல்ல கோவில்ல நடக்கிற திருக்கல்யாணத்துக்கு நீங்க தானமா ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறதும் சரி, இந்த மாதிரி பண்ணி மனசார வேண்டிக்கிட்டு விரதம் இருந்தீங்கன்னா அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ள உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றது ஐதீகம். பங்குனி உத்திரம் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வருதுங்க. மறக்காம நீங்களும் விரதம் இருந்து பயனடைங்க. நன்றி.